respected principal, learned assistant coordinators of IQAC, revered head of the Department of PG Department of Chemistry, learned teaching fraternity, and my dear students. My hearty International Youth Day wishes to you all. The United Nations started to celebrate International Youth Day from the year 1999. So from the year 1999 onwards, the United Nations celebrate Youth Day with a specific theme. So every year, the International Youth Day has been celebrated with a specific theme. The theme of this year's Youth International Day is Clicks to Progress, Youth Digital Pathways to Sustainable Development. As the head of the Department of Chemistry stated, the National Youth Day is being celebrated on January 12th of every year, because January 12th is the date of birth of Swami Vivekananda. All of you might have heard about Swami Vivekananda. Swami Vivekananda is the one who believed that the youth can only change India. India can be changed only through youth. அதாவது சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, 100 இளைஞர்களை என்னிடம் பாருங்கள், இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா அவருடைய பிறந்த நாளாக ஜனவரி 12 வந்து நாம நேஷனல் யூத் டேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆகஸ்ட் 12 வந்து நாம இன்டர்நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டர்நேஷனல் யூத் டே இந்தியன் எக்கானமியை பொறுத்தவரை, இந்தியன் சொசைட்டியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் உலக நாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய எல்லா நாடுகளிலுமே மக்கள் தொகையில யூத் பாப்புலேஷனுடைய பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெரி வீகர் பெர்சன்டேஜ். இப்போ எல்லாருக்கும் தெரியும், சைனா இஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு சொன்னா சைனா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இது கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம we are going to surpass China very soon. நாம ரொம்ப வேகமா மனித உற்பத்தியில் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால மிக விரைவில் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாங்கிற பெருமை நமக்கு வந்து சேர்ந்தோம். மிக பெருமையான ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்றேன். ஸோ இந்த டோட்டல் பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம் சொன்னா மற்ற நாடுகளில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கு. சைனாலே கூட லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி சைனால கூட இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கு. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கு. ஆனா இந்தியாவுடைய நிலைமை வேறு. இந்தியா is a country having 29% of youth population to total population of India. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 29% இளைஞர்கள், 29% இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா. இருந்தும் இந்தியா மற்ற நாடுகளை விட டெவலப் ஆயிருக்கா, டெவலப் பண்ண சர்பாஸ் ஆயிருக்கானா இல்ல. எவ்வளவு இளைஞர்களை கொண்ட நாடு, ஏன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் சரி சொசைட்டிலையும் சரி பெரிய அளவில் முன்னேறல அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன். இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை இந்தியாவில் இல்லை. ஸோ இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணணும், இளைஞர்களை ஊக்குவிக்கணும், இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும்.
இளைஞர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். முதல் விஷயம் இந்தியா செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்களுக்கு அவர்களுடைய ஆற்றலை நோக்கி உணர்த்தணும். உங்களால முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதனுடைய ஒரு கட்டம் தான் இருக்கு. நான் இங்கே ஆடிட்டோரியம் பேசுறோம் இந்தியா மாறி மாட்டாங்க அப்படி இல்லை. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதை நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் செய்யணும், எல்லா தொழில்களையும் செய்யணும், எல்லா வேலைகளையும் பேச பண்ணணும். இந்தியாவுடைய இளைஞர்கள் அனைவருக்கும் உணர்த்தணும். அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறத கண்டிப்பாக உணர்த்தணும். ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் யூத் டேல ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசோர்ஸ் பர்சன் என்னை அழைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் மை ஸ்பீச். All of you know that we are living in a digital era. நாம டிஜிட்டல் ஏரால இருக்கிறோம். டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை. எல்லாருக்குமே தெரியும். We are using many digital gadgets today. இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். டிஜிட்டலாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய கேட்ஜெட் நமக்கு 10 விரல் 11வது விரலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் என்ன அப்படின்னு சொன்னா மொபைல் போன்ஸ். மறக்க முடியாத உண்மை. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே மொபைல் போனை யூஸ் பண்றோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 கோடி பேர் மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் 142 கோடி. 142 கோடியில கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேலானவர் ஆண்ட்ராய்டு மொபைல் போனை யூஸ் பண்றாங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் இல்லாத புதுமையாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம சாதாரணமாக செய்யறோம். சாதாரண ஒரு டீ ஷாப்ல போய் டீ சாப்பிடலாம். ஒரு டீ 50 ரூபீஸா இருக்கலாம், 20 ரூபீஸா இருக்கலாம். அந்த 50-20 ரூபீஸை கூட நம்ம இப்போ பணமா கையில் எடுத்து கொடுக்கறது இல்லை. நாம சிம்பிளி நம்ம எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் நம்ம கூகுள் பேல டிரான்ஸ்ஃபர் தான் பண்றோம். தட்ஸ் ஹவு ஸ்மார்ட். அது என்ன காமிக்குதுன்னு சொன்னா டிஜிட்டல் ஏரியாவில் எப்பவுமே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு காமிக்குது. ஆனா இந்த டிஜிட்டல் ஏரியால மிகப்பெரிய ஒரு ஆபத்து, கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு இந்த டிஜிட்டல் ஏரியால. என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, அளவுக்கு அதிகமாக மொபைல் போனை பயன்படுத்தும் போது என்ன, அதாவது நம்ம கிட்ட இருந்து பணத்தை ஒருத்தர் திருப்பி போனா நமக்கு தெரியும். நம்ம பர்ஸ் ஒருத்தர் எடுத்து போனா நமக்கு தெரியும். பர்ஸ் எடுத்து போனா முடியும் பிடிச்சிடலாம். அவனை பிடிச்சி கோர்ட்ல கொடுத்துடலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகையோ பணமோ இல்லை யாராவது எடுத்து ஓடுறாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களை பிடிச்சிடலாம், அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த இருக்கு. ஆனா மொபைல் போன் நம்முடைய நேரத்தை திருடுகிறது. இது நமக்கு தெரியவே தெரியாது. மொபைல் போன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்முடைய நேரத்தை களவாடுகிறது. நமக்கு தெரியாமலே லீகலா இதை நம்ம யாரையாவது சொல்ல முடியும், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நாம தான் மாட்டோம். ஸோ நம்முடைய நேரத்தை திருடுகிறது மொபைல் போன். இந்த நேரத்தினுடைய இருக்கு சார், அதனால என்ன சார், நான் சும்மா தான் இருக்கேன், நான் யூஸ் பண்றேன். நோ, அது உங்களுடைய ஆற்றலை குறைக்கும். நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையே அது குறைக்கும். மொபைல் போன் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணா ப்ரொடக்டிவா நம்மளால திங்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட 17% ஆஃப் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி நம்ம மொபைல் போன் அதிகமாக யூஸ் பண்றதுனால நம்ம குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. பிரெயினோட பவரே நமக்கு குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. மொபைல் போன் அதிகமாக யூஸ் பண்றதுனால. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தை குறைச்சுக்கோங்க. அதாவது முடிஞ்சா வந்து செஞ்சு பாருங்க. டிஜிட்டல் ஃபாஸ்டிங் எத்தனையோ விரதம் நாம இன்னைக்கு இருக்கிறவங்கள டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன். அதாவது என்ன சார் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்? ஒண்ணுமே இல்லை. ஒரு மாதத்தில் ஒரு நாள் நான் எந்த விதமான டிஜிட்டல் கேட்ஜெட்ஸையும் பயன்படுத்த மாட்டேன். குறிப்பா மொபைல் போனை பயன்படுத்துறேன் சார். மந்த்லி ஒன்ஸ் ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரை நான் மொபைல் போனை எடுக்கவே மாட்டேன். இருந்து பாருங்க, உங்களுடைய அருமை கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா தூங்குற நேரம் போக மீதமுள்ள அத்தனை நேரம் நம்ம எதெல்லாம் செலவு பண்றோம்? மொபைல் போன தான் ரொம்ப வேலையான விஷயம். மொபைல் போன்ல என்ன செலவு பண்றோம்? மொபைல் போன்ல நல்ல விஷயங்களை பார்க்கலாம், தவறு கிடையாது. மொபைல் போன்ல ரீட் அ புக். மொபைல் போன்ல யூ கேன் வாட்ச் குட் மூவிஸ். நல்ல படங்களை நீங்க பார்க்கலாம், நல்ல கதைகளை படிக்கலாம், நல்ல விஷயங்களை பார்க்கலாம். ஆனா எங்க நம்ம பார்க்கலாம்? ஒரு ஆய்வு சொல்லுது இந்தியாவில் nearly 80% of the mobile phone users are using mobile phones in unproductive way. கிட்டத்தட்ட 80% மொபைல் இந்தியாவில் உற்பத்திக்கு உதவாத வகையில தான் பயன்படுத்துறான். இன்னும் தெளிவா சொல்லணும், பயன்படுத்தக்கூடாத வகையில் பயன்படுத்துறான். பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கறான். எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதான் நம்ம பார்க்கணும். மொபைல் போன் காலையில எந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம் என்ன? முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் எதுவா இருக்கலாம்? நம்ம தாய் முகமா இருக்கலாம், தந்தை முகமா இருக்கலாம், அல்லது பாத்ரூம் மிரராக கூட இருக்கலாம். முதல்ல நம்ம முகத்தையே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அறிமுகத்தில் முடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம முகத்தையே நம்ம பார்த்துக்கலாம்.
காலத்துல. ஆனா இன்னைக்கு நாம் காலையில கண்மணிக்க உடனே எதை நம்ம பார்க்க யோசிச்சு பாருங்க, மொபைல் போன் தானே. அதை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அதாவது மொபைல் போன்ல குரூப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. குரூப் போனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு 30-40 குரூப். ஒவ்வொரு குரூப்லையும் குட் மார்னிங் மெசேஜ். ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு மினிமம் ஒரு 100-150 குட் மார்னிங் வரும். அது எவன் குட் மார்னிங் நம்ம சொல்றானே தெரியாது. ஆனா அப்போ குட் மார்னிங் வருது. இதையெல்லாம் நான் காலையில் எழுந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா என்னுடைய நாட்டில் 1 மணி நேரம் போயிடும். கரெக்டா நான் சொல்றேன். சரி, அது கூட பரவாயில்ல சார். குட் மார்னிங் என்ன சார் தவறு இருக்கு? குட் மார்னிங் தவறு இல்லை. நாம மொபைல் போன்ல அதிகமா நீங்க எதை பார்க்கலாம்? குறிப்பா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ரசிச்சு எதை பார்க்கலாம்? யோசிச்சு பார்க்க முடியும். ரீல்ஸ் நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்கறது எது? ஆக்சிடென்ட் ஆகுது, யாராச்சும் ஒருத்தர் போய் கீழே விழுவுறது, யாராவது 2 பேருக்கு சண்டை நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு ஒரு துயர் ஏற்படும் போது அதுக்கு வருத்தப்படாம நம்ம பார்த்து சிரிக்கிறோம், பார்த்து ரசிக்கிறோம். இந்த சைக்காலஜி நம்ம கொண்டு போறது யாருன்னு சொன்னா மொபைல் போன்ஸ். நான் மொபைல் போன்ஸ்க்கு எதிரான அல்ல. மொபைல் போன்ஸ் நானும் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். முறையாக பயன்படுத்துகிறேன். மொபைல் போன்ஸ் நிறைய நல்ல விஷயம் இருக்கு, மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதை தேடுங்க. அன்புடங்க விஷயத்துக்கு போகாதீங்க, மாற்றக்கூடாத விஷயத்துக்கு போகாதீங்க, தவறான வழியில் அதை பயன்படுத்தாதீங்க. மொபைல் போன் கண்டுபிடிக்கப்பட்டது நல்ல நோக்கத்துக்காக. நான் அதுக்கு எதிராக நான் அல்ல. ஆனா நாம நீங்க அந்த நல்ல நோக்கத்தை விட்டு தேவையில்லாத நோக்கத்துக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதற்கான ஒரு வேலையாக அதை எடுத்துக்கேன். கண்டிப்பா நான் இந்த கிட்டத்தட்ட 100 பேர் இங்க இருக்கிறீங்க, 150 பேர் இருக்கிறீங்க. இந்த 150 பேரை நான் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. 1 or 2 அல்லது ஒரு 5 அல்லது 10 பேர் இதை கேட்டீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கு. கண்டிப்பா மொபைல் போனை பயன்படுத்துங்க, நல்ல வழியில் பயன்படுத்துங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மொபைல் போன் நான் சொன்ன மாதிரி மொபைல் போன் அடிப்படையா எதை பாதிக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரெயினை பாதிக்குது. நம்முடைய பிரெயினுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. நம்முடைய பிரெயினுக்கு 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சேவ் அண்ட் எரேஸ். நம்முடைய மூளை நிறைய விஷயங்களை பதிவு பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணணும். Can you know what is the storage capacity of the brain? மனித மூளையினுடைய சேமிப்பு கெப்பாசிட்டி என்ன? நம்ம போன் வச்சிருக்கோம்ல, 8 GB RAM, 64 GB RAM, 128 GB RAM, 256 GB RAM. That is storage capacity. What is the storage capacity of human brain? மனித மூளையினுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன? கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. 2.5 million GB. The storage capacity of a human brain is 2.5 million GB gigabytes. 2.5 million gigabytes மெமரி வச்சுக்கூடியதான் நம்ம ஹியூமன் பிரெயின். எல்லாத்தையும் மெமரியில வச்சுக்கணும். நம்ம பார்க்க நல்ல விஷயம், நம்ம கேட்கிற விஷயம், நமக்கு நடந்த விஷயம், நமக்கு நடந்த நல்ல விஷயம், நமக்கு நடந்த கெட்ட விஷயம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் ஹியூமன் பிரெயின். ஆனால் இன்னொரு பவர் இருக்கு, எரேசிங் பவர். சேவ் பண்ணும், அதே சமயம் எரேஸ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன உதாரணம் சொல்றேன். ப்ளீஸ் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ரசம் சாதம் சாப்பிட்டீங்க. கரெக்டா? ரசம் சாதம் சாப்பிட்டீங்க. சரி, இன்னைக்கு போன வருஷம் ஆகஸ்ட் 12 என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இருக்காதுல்ல? போன வருஷம் ஆகஸ்ட் 12 என்ன சாப்பிட்டீங்க? யாருக்குமே ஞாபகம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிரெயின் அதை என்ன பண்ணிட்டோம்? ஸோ பிரெயின் தேவையான விஷயத்தை சேவ் பண்ணும், தேவையில்லாத விஷயத்தை இரேஸ் பண்ணும். சேவ் பண்ணக்கூடிய பவரும் இரேஸ் பண்ணக்கூடிய பவரும் எப்போ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரெயின் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஹியூமன் பிரெயின் ஒரு பவர் என்னன்னு சொன்னா, நாம ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம மனசு சொன்னாலும் பிரெயின் கேட்காது. பிரெயினை ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம மனசு சொன்னாலும் பிரெயின் அதை கேட்காது. அந்த மாதிரி ஒரு பவர் படுறது ஹியூமன் பிரெயின். ஸோ முதல் விஷயம் ஹியூமன் பிரெயின் ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா சேவ் அண்ட் எரேஸ். நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை சேவ் பண்ணிக்கிட்டே வரும், தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணிட்டே எரேஸ் பண்ணிட்டே வரும். இது பிரெயினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் பிரெயினோட ஸ்பீட் ஆஃப் பிரெயின். ஸ்பீட் ஆஃப் பிரெயின் அதாவது ஒரு 10 சூப்பர் கம்ப்யூட்டர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. 10 சூப்பர் கம்ப்யூட்டர் அதுல ஒர்க் பண்ணுங்க, அதை விட வேகமா ஒர்க் பண்ணக்கூடியது நம்ம ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வேகமான ஹியூமன் பிரெயின். ஒரு 10 கம்ப்யூட்டர் உள்ள, ஒரு 100 கம்ப்யூட்டர் உள்ள வச்சிருக்காங்க. that fastest அவ்வளவு வேகமானது நம்முடைய ஹியூமன் பிரெயின். சின்ன உதாரணம் சொன்னேன். இப்போ நான் ஒரு டெய்லர் ஷாப்ல ஒரு ஷர்ட் நான் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். நான் அந்த வழியா நான் ரோட கிராஸ் பண்றேன். ரோடுக்கு அந்த பக்கம் நான் நிற்கிறேன், இந்த பக்கம் டெய்லர் ஷாப்பு.
இன்னைக்கு காலையில டூ வீலர் நிப்பாட்டிட்டு அந்த டெய்லர் கிட்ட கையை காமிங்க. டெய்லர் என்ன சொல்றாங்க என்கிட்ட, நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்கலாம். நான் ஜஸ்ட் ரோடு அந்த பக்கம் வந்து கையில காமிச்சேன். ஆனா அந்த டெய்லர் புரிஞ்சுக்கிட்டு நான் தைக்க கொடுத்த ஷர்ட் இன்னும் ரெடி ஆகல, அது தைக்கிறது ரிமூவ் 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நாளைக்கு ஈவினிங் அந்த ஷர்ட்டை வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவரு அதை ப்ராசஸ் பண்ணி நாளைக்கு ஈவினிங்னு சொல்லிட்டாரு. தட் ஸ்பீட், அந்த வேகம் இந்த கம்ப்யூட்டர்ல அந்த ஸ்பீட் வரவே ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம், நாம ஃபீட் பண்றது தான் திரும்ப கொடுக்கும். நாம என்ன பொருளை நம்ம ஃபீட் பண்றோமோ அதை தான் கம்ப்யூட்டர் திரும்ப கொடுக்கும். ஆனா பிரெயின் அப்படி இல்லை. பிரெயினோட ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணவே முடியாத அளவுக்கு பிரெயின் வேகமானது. ஸோ ரெண்டாவது பிரெயினுடைய பவர்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்பீட். மூணாவது விஷயம் பிரெயின்ல என்ன அப்படின்னு சொன்னா ட்ரைனிங். யூ கேன் ட்ரெயின் யுவர் பிரெயின். என்ன நான் சொன்னேன், யூ கேன் ட்ரெயின் யுவர் பிரெயின். உங்களுடைய மூளையை நீங்கள் குழப்பப்படுத்தலாம். ஒன்ஸ் நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மனது என்ன சொன்னாலும் நீங்களே என்ன சொன்னாலும் அந்த பிரெயின் அதை கேட்கவே கேட்கிறாங்க. ஸோ நீங்க பிரெயினை ட்ரெயின் பண்றதுக்கு என்ன வழி? ஹவ் டு ட்ரெயின் யுவர் பிரெயின். உங்களை மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூளையை எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணலாம்னு சொன்னா சிம்பிள் வே, ரீட் குட் புக்ஸ். நல்ல புத்தகங்களை படியுங்கள். நல்ல புத்தகங்களை நம்ம படிக்க 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 நம்முடைய பிரெயின் ட்ரெயின் ஆகும். ஸோ பிரெயின் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சொன்னா பிரெயினுடைய ஸ்பீட் இன்னும் அதிகமாகும். பிரெயினுடைய சேவிங் பவர் அண்ட் இரேசிங் பவர் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ டிஜிட்டல் டெவலப்மெண்ட் பத்தி நான் பேசணும். நான் அது எகென்ஸ்டான கிடையாது. ஆனால் அதை விட முக்கியமா ரீட் குட் புக்ஸ். நீங்க வேணும்னா அது ஆன்லைன்ல கூட படிக்கலாம். நல்ல புத்தகம் ஆன்லைன்ல படிக்கணும். ஸோ ரீட் குட் புக்ஸ். நல்ல புத்தகங்களை படிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது உங்க பிரெயினுக்கும் உடம்புக்கும் நல்லதாக அமையும். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலை சிறந்த அணு விஞ்ஞானியாக இருந்தவர். இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எப்போதுமே யூத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் யார் கையில் இருக்குன்னு சொன்னா அவர் சொன்னதெல்லாம் என்ன சொன்னா யூத்தோட கையில தான் இருக்கு. நாளை இந்தியா உங்க கையில தான் இருக்கு, சந்தேகமே இல்லை. உங்களுடைய முயற்சியில தான் இருக்கு. இந்தியா எப்போ வல்லாத சாமி எப்போ முன்னேறும் சொன்னா யூத்தால மட்டும்தான் அது முடியும். யூத்தால மட்டும்தான் அது சாத்தியம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு 4 விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. சிம்பிளான விஷயம், முடியாத காரியம் எதுவுமே இல்லை. 4 விஷயத்தை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 மந்த் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள சேஞ்ச் தெரியும்னு சொல்றாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். என்ன அந்த 4 விஷயம்? 4 விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்துல் கலாம். என்ன அந்த 4 விஷயம்? முதல் விஷயம், wake up early. Wake up early, that is before 5 AM. நாளை 5 மணிக்கு முன்னால் எழுந்திருங்கள். சார் அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது அவ்வளவு ஈஸியா சார்? ரொம்ப கஷ்டம் சார். காலையில் 5 மணிக்கு எழுந்து பாருங்க. காலை பொழுது எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு உதவியாக இருக்கு. என்ன வேலை நீங்க பண்ணா அதுக்கப்புறம் ஒரு ஹவர் ஃப்ரீயா இருக்கு, ஒரு டைம் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றாரு அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கும் 7 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா 5 மணிக்கு எழுந்திருக்கிறவருக்கு அந்த 5 to 7 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சீக்கிரம் எழுந்திருக்கிறது. அப்போ ஒரு ஆண்டுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். காலை 5 மணிக்கு எழுந்தால் 7 மணிக்கு எழுந்திருக்கிறவரோட ஒரு வருஷத்துக்கு 1 மந்த் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு மந்தை நம்ம எவ்வளவு படிக்க வைக்கணும் சிம்பிளான விஷயம். காலையில சீக்கிரம் நம்ம எழுந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சொன்ன 4 விஷயத்துல முதல் விஷயம் wake up before 5 AM. சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் sharpen your mind. உங்களுடைய புத்தியை கூர்மையாக்குங்கள். எப்படி புத்தியை கூர்மையாக்குறது? பென்சில் எப்படி ஷார்ப் பண்ணுவோம்? ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணுவோம். வாட் இஸ் தி ஷார்ப்னர் டு ஷார்ப் அவர் மைண்ட்? நம்முடைய புத்தியை எப்படி கூர்மையாக்குறது? அதுக்கு என்ன ஷார்ப்னர் இருக்கு? புக்ஸ். Reading books will sharp your mind. Easy way to sharp your mind is to read good books. நல்ல புத்தகங்களை படிச்சீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய புத்தியை கூர்மையாகும். மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்திலையும் ரீட் குட் புக்ஸ் நான் சொன்னேன். அப்துல் கலாம் சொன்ன விஷயத்தையும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ரீட் குட் புக்ஸ் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ ரீடிங் ஹேபிட் தான் பெஸ்ட் ஹேபிட் இன் தி வேர்ல்ட். ஸோ இந்த ரீடிங்கை பத்தி தனியாக பேசினா அது ஒரு மீட்டிங் பேசிட்டே இருக்கலாம். ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி.
இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? புக்ஸ். புக்ஸ் ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் இன்வென்ஷன் இன் திஸ் வேர்ல்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். புத்தகம் தான் இந்த உலகிலேயே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு. நெல்சன் மண்டேலா சொன்னார், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்ட் புக்ஸ். புத்தகம் தான் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னார் நெல்சன் மண்டேலா. அதாவது நீங்க உலகத்துல இருக்க எல்லா லீடர்ஸையும் எடுத்து பாருங்களேன். ஆல் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். எல்லா லீடர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. உலகிலேயே தலை சிறந்த லீடர்ஸ் எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க. எல்லாருமே மிகப்பெரிய ரீடர்ஸா இருப்பாங்க. they read numerous books, good books. நல்ல புத்தகங்களை படிப்பாங்க. நல்ல புத்தகங்களை படித்தால் it will sharpen our mind. நம்முடைய புத்தியை அது கூர்மையாக்கும். நம்முடைய புத்தி கூர்மையை அதிகமாக்கும். சோ அப்துல் கலாம் சொன்ன விஷயத்துல முதல் விஷயம் 5 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்ன? நம்ம பிரெயினை ஷார்ப் பண்ணணும். பிரெயினை வந்து ஷார்ப்பா வச்சுக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிளான் யுவர் ஷெட்யூல். பிளான் யுவர் ஷெட்யூல். அன்றைய நாளை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாள் நாம என்ன செய்ய போறோம்? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரை நாம என்ன செய்ய போறோம்? இதை பிளான் பண்ணிக்கோங்க. என்ன சார் பிளான் பண்றது? காலையில போனா ஃபர்ஸ்ட் அவர் யார் வருவாங்க, செகண்ட் அவர் யார் வருவாங்க, தேர்ட் அவர் யார் வருவாங்க எனக்கு தெரியாது சார். நாங்க எப்படி சார் பிளான் பண்றது? நான் அதான் சொல்லல. காலேஜுக்கு போறோமா அது ஒரு பிளானிங். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்? ஃப்ரெண்ட்ஸோட போறோமா அது ஒரு பிளானிங். படிக்க போறோமா அது ஒரு பிளானிங். மூவிக்கு போறோமா அது ஒரு பிளானிங். சோ பிளான் பண்ணுங்க. அன்னைக்கு டே பிளான் பண்ணி அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஃபோர் யூ கோ டு பெட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சு பாருங்க. காலை எழுந்ததுல இருந்து நைட் படுக்கிற வரை நான் என்ன பண்ணிருக்கேன்? வாட் வி டிட் டுடே. இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அப்படி திங்க் பண்ணி பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரியும் நான் இதை பண்ணிருக்கேன், இதை பண்ணது சரி, இது பண்ணது சரியில்லை, இது பண்ணது சரி, இது பண்ணது சரியில்லை. இதுவே உங்களுக்கு காமிச்சு. அதுதான் சொல்றாரு அப்துல் கலாம், ஷெட்யூல் யுவர் டே. உங்க டேயை பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளையும் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், நெவர் குவிட். முயற்சியை கைவிடாதீர்கள். அதாவது அப்துல் கலாம் என்ன சொல்றாரு சொன்னா, எப்பவுமே முயற்சி செய்யாமலே இருக்கிறத விட முயன்று தோற்பது மேல். தோல்வியாவே இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு தோல்வியே வரட்டும். தட் இஸ் பெட்டர். எதை விட முயற்சி பண்ணாம இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோற்பது மேல் அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம். சோ எவ்வளவு தோற்றாலும் முயற்சியை கைவிடாதீங்க. திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்க நினைச்சது போல வந்து சேரும். அந்த முயற்சி, கைவிடா முயற்சி, நெவர் குவிட். இது 4 இருந்தா சக்சஸ் உங்களை தேடி வரும்னு சொல்றாரு அப்துல் கலாம். அப்துல் கலாம் இளைஞர்களுக்கு சொன்னது 4 விஷயம். காலை சீக்கிரமா எடுத்துக்க. ரெண்டாவது, உங்களுடைய மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கோங்க பை ரீடிங் குட் புக்ஸ். மூணாவது, ஒவ்வொரு நாளையும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யலாம், காலையில இருந்து நைட் வரை என்ன செய்ய போறோம்ன்றதை ஷெட்யூல் பண்ணுங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்ச உடனே அதை வந்து ரீதிங்க் பண்ணி பாருங்க. எது சரி எது தவறுன்றது உங்களுக்கு புரியும். அந்த தவறை பண்ண செய்யாது. ஒரு நாள்ல ஒரு நீங்க தவறு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அன்னைக்கு நைட் நீங்க திங்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த தவறை அடுத்த நாள் ரிப்பீட் பண்ணாங்க. அடுத்து 4வது அவர் சொன்னது நெவர் குவிட். முயற்சியை கைவிடாதீர்கள் எப்பவுமே. இது 4 இருந்தா உங்க சக்சஸ் உங்களை தேடி வரும். இளைஞர்கள் எல்லாரும் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நாடே வளர்ச்சி. இதுதான் சொன்னார் அப்துல் கலாம். சரி, இப்போ இந்த யூத்னால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? என்ன சார் யூத் தான் நாட்டை மாற்ற முடியும்னு சொல்றீங்க? நான் உதாரணம் சொல்றேன். யூத் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான 4 உதாரணம் நான் சொல்றேன். நல்லா கொஞ்சம் கவனமா கேட்டே வாங்க. 4 முக்கியமான உதாரணம். அதாவது கிரெட்டா தன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 13 வயது சிறுமி. கிரெட்டா தன்பர்க்னு சொல்லக்கூடிய 13 வயது சிறுமி ஸ்வீடன் நாட்டுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்வீடன் நாட்டுல அவங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுச்சூழல் பற்றிய கல்வி. இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல அவங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா குளோபல் வார்மிங் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் குளோபல் வார்மிங்? உலகம் வெப்பமயமாகுதல். அதாவது நிறைய மரங்களை நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். உலகம் வெப்பமயமாகிட்டு இருக்கு. உலகம் வெப்பமயமாகிறதுனால கடல் நீரினுடைய அளவு உயர்ந்துட்டு இருக்கு. ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உயிர்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் உலகமே தனிக்குள்ளார பொங்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டியது. ஸோ இந்த பாடத்தை நடத்துறாரு டீச்சர். யாருக்கு? கிரெட்டா தன்பர்க்ங்கிற 13 வயது குழந்தை. என்ன படிச்சு தெரியுமா? அந்த குழந்தை வாரத்துக்கு ஒரு நாள் எவ்ரி ஃப்ரைடே ஸ்வீடனோட பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் அமைதியா உட்கார்ந்து
கிரெட்டா தன்வர்க் டெய்லி பார்லிமெண்ட் முன்னாடி உட்கார்ந்து போய் கேட்கறாங்க, பார்லிமெண்ட் வந்தவங்க போய் கேட்கறாங்க, நாட்டோட பிரசிடென்ட்டே கேட்டு விடுறாரு, என்னமா உங்க பிரச்சனை, வாட் ஹேப்பன், போய் வாட்சிங்க ஏன் இங்க உட்கார்ந்து அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு சின்ன பேனர் எழுதி வச்சிருக்காரு, அப்படின்னா சேவ் எர்த் ஃப்ரம் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்ல உலகத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த சிறு குழந்தை ஸ்வீடன் நாட்டில் பார்லிமெண்ட் முன்னாடி வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 10 நிமிஷம் உட்கார ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலும் உட்கார ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்வீடன் நாட்டு இளைஞர்கள் உட்கார ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அது ஒரு இயக்கமாக மாறியது. அந்த இயக்கத்துக்கு பேரு ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர். என்ன பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல விவாதமாகி உலக நாடுகள் அனைத்துமே குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்க வச்சது ஒரே ஒரு சிறுமி, கிரெட்டா தன்பர்க் ஒரு சிறுமி. ஸோ யூத்தால எது வேணாலும் சரி சாதிக்க முடியும். அதாவது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்வீடன் நாட்டினுடைய டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருச்சு. கிரெட்டா தன்பர்க் ஒரு எஃபர்ட், ஒரு முயற்சி ஸ்வீடன் நாட்டோட டெம்பரேச்சர்ல 2 டிகிரி செல்சியஸ் எப்போ குறைஞ்சிருக்கு. ஸ்வீடன் நாட்டில் எல்லாரும் மரம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் மரங்களை நட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்வீடன் நாட்டுடைய டெம்பரேச்சரை குறைய ஆரம்பிச்சது பிகாஸ் ஆஃப் கிரெட்டா தன்பர்க். ஸோ ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி உலகினுடைய வெப்பத்தையே குறைத்து விட்டார். முடியுதுல்ல, ஒரு சிறுமியால முடிச்சா அப்ப 40 கோடி இளைஞர்கள் கூட இந்தியா எவ்வளவு சரியான யோசிச்சு பாருங்க. என்ன பண்றோம், ரீல்ஸை பார்த்து சிரிச்சு ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்து சிரிச்சு. உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த ரீல்ஸ்ல மறுடெல்லாம் வருது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புறாரு ஒரு நாள் ஒரு வீடியோ, காலையில எழுந்து உடனே அப்படியே எடுத்து ஒரு மரடர் போல ஒருத்தர் வெட்டி கொள்றதா இருக்கிறாரு. அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், டிஜிட்டல் ஈராவை எப்படி யூஸ் பண்றோம், ஏன் இதை ரசிக்கிறோம், என்னால ரசிக்க முடியல, உடனே நான் ரசிக்கிறோம். ஸோ இதை எத்தனை பேர் பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி உலகத்தினுடைய வெப்பத்தை குறைச்சிட்டா. ஏன் நம்ம இந்தியர்களுக்கு தோணல? இந்தியாவையும் அதுக்கான உதாரணம் இருக்கு நான் சொல்றேன். அதாவது கரூரை சேர்ந்த ஒரு மாணவன், 17 வயது ஆன கரூரை சேர்ந்த ஒரு மாணவன், அவனுடைய பெயர் ரிஃபத் ஷரூக். அந்த மாணவனுடைய பெயர் ரிஃபத் ஷரூக். 17 வயசு தான் ஆகுது. அதிகம் படிக்க போற கூட வசதி இல்லாத பையன் என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் இன் தி வேர்ல்ட், தின்னஸ்ட் சேட்டலைட் இன் தி வேர்ல்ட். உலகிலேயே ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் கண்டுபிடிச்சிட்டான். அதனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 70 கிராம். வெறும் 70 கிராம் எடை கொண்ட ஒரு சேட்டலைட்டை ரிஃபத் ஷரூக்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கண்டுபிடிச்சிட்டான். அது அமெரிக்காவில நாசா வந்து பேட்டன் ரைட் கொடுத்து அதை வாங்கி போயிட்டான். 2014 வருஷம் அந்த விண்கலத்துக்கே விட்டுட்டான். விண்கலத்தில் வச்சு அதை ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டான் நாசா. கண்டுபிடிச்சது யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த ரிஃபத் ஷரூக். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த ரீல்ஸ்ல பாத்தீங்க? எத்தனை பேர் அவரை அப்ரிஷியேட் பண்ணீங்க? யோசிச்சு பார்க்க இருக்காரு. ஸோ இளைஞர்கள் கையில தான் டெவலப்மெண்ட் இருக்கு. நிச்சயமாக இளைஞர்கள் நினைச்சா எது வேணா சாத்தியம். ஆனா என்னன்னா சீரியஸா நினைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா மோட்டிவேட் பண்ணணும். இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணணும். இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு பண்ணணும். நான் மட்டும் மோட்டிவேஷன் நான் சொல்லல, இந்தியா முழுவதும் இந்த மோட்டிவேஷன் நடக்கணும். இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மோட்டிவேட் செய்யப்பட வேண்டும். ஸோ இந்தியா முழுவதும் எங்காவது இன்னொரு 2 ரிஃபத் ஷரூக் பிறப்பாங்க. இந்தியா முழுக்க இன்னும் 4 கிரெட்டா தன்பர்க் மாதிரியான குழந்தைகள் பிறக்கும். ஸோ அவங்களுடைய ஆற்றல் வெளிவரும். ஆற்றல் என்பது வெளியே காமிச்சாலும் அவங்களே நம்ம வச்சுட்டோம்னா எத்தனையோ ஆற்றல் அப்படியே வெளியில கொண்டு வரணும். அதுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம். சரி, இப்போ 2வது உதாரணம் நான் சொல்றேன். ரிஃபத் ஷரூக் உலகிலேயே சின்ன சேட்டலைட்டை கண்டுபிடிச்சாரு. நாசா, அமெரிக்கன் நாசா அதை வாங்கி விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறான். பாராட்டக்கூடிய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதே மாதிரி இன்னும் 2 இளைஞர்கள், இந்தியாவை சேர்ந்த 2 இளைஞர்கள், பவிஷ் அகர்வால், ஒருத்தருடைய பேரு பவிஷ் அகர்வால், இன்னொருத்தருடைய பேர் வந்து ஆங்கித் வாட்டி. பவிஷ் அகர்வால் அண்ட் ஆங்கித் வாட்டி, இந்த 2 பேருமே மும்பை ஐஐடியினுடைய மாணவர்கள். மும்பை ஐஐடியில படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச உடனே மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனிலாம் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. பல லட்சம் ரூபாய் சம்பளம். 2 பேரும் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஒரு நாள் அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அந்த 2 பசங்களும் வெளியில வந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறாங்க. டாக்ஸி எடுத்து அவங்க ரூமுக்கு போறாங்க. போற வழியில டாக்ஸி டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்ன சொல்றான்? சார், நான் $40 கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். பட் $40 எனக்கு போதாது. கிவ் மீ $70. $40 பணத்துக்கு நான் வந்தேன். ஆனா $40 தான் இப்போ ட்ராப் பண்ண முடியாது. எனக்கு $70 கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் அந்த டாக்ஸி டிரைவர்.
ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு அந்த 2 பேர்கிட்டையும் பணம் இல்லை. அவங்க கிட்ட $50 தான் இருக்கு, அவங்க கேட்டது $70. ஸோ சண்டை வந்து அந்த டிரைவர் கிட்ட சண்டை போடுவாங்க. காரை விட்டு இறங்கிக்கிறாங்க. காரை அனுப்பிச்சுடுறாங்க. காரை அனுப்பிச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. அடுத்த டாக்ஸி வர அவங்க வெயிட் பண்ணதுடைய விளைவு என்ன தெரியுமா? ஓலா. நாம இன்னைக்கு டாக்ஸி புக் பண்றோம்ல, ஓலா. நாம இன்னைக்கு வெளியூருக்கு போனா எதுல டாக்ஸி புக் பண்றோம்? டாக்ஸியோ ஆட்டோவோ எதுல புக் பண்ணுவோம்? ஓலான்னு ஒரு ஆப்ல புக் பண்ணுவோம். அன்னைக்கு அந்த இந்த 2 பேர் பாபிஷ் அகர்வாலும் அங்கித் பாட்டியும் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணதுடைய விளைவு ஓலா அப்படிங்கிற மொபைல் போன் ஆப்பை டெவலப் பண்றாங்க. அந்த ஆப்பின் மூலமாக சிம்பிளான விஷயம் 2 விஷயத்தை கனெக்ட் பண்றாங்க. என்ன 2 விஷயம்? கேப் டிரைவர்ஸையும் கன்சியூமர்ஸையும் கனெக்ட் பண்றாங்க. சிம்பிளா கன்சியூமர்ஸ் யாரும் டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம், கேப் டிரைவர்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஆப் போடலாம். அந்த ஆப்ல டிரைவர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வைக்கிறான். கன்சியூமர்ஸ் கூப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓலா ஆப் யூஸ் பண்ணாத கன்சியூமர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் அவன் டிராவல் பண்ணும்போது அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ், ஒரு இடத்துல தான் அவன் அவ்வளவு தூரம் யோசிக்க வச்சது. ஸோ இளைஞர்களுக்கு எல்லா ஆட்டலுமே இருக்கு. எப்போ வெளியே வரணுமோ அப்பதான் அது வெளியே வரணும். ஆனால் அதை வெளியே கொண்டு வரக்கூடிய பொறுப்பு எங்களை மாதிரி அரசியல் இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய திறனை, அவங்க இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய பொறுப்பும் கடமையும் எங்களை மாதிரி அரசியலுக்கு அதை ஓரளவு நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய உதாரணங்கள் வச்சு மார்க் சுக்கர்பர்க். Who is Mark Zuckerberg? தெரியுமா? மார்க் சுக்கர்பர்க் யாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Can anyone tell me who is Mark Zuckerberg? CEO of Facebook. Facebook தெரியுமில்ல? எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாருமே Facebook அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்துறோம்ல. Facebookனுடைய CEO தான் மார்க் ஜுக்கர்பர்க். மார்க் ஜுக்கர்பர்க் முதலாக Facebookஐ கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தியது எப்போ தெரியுமா? அவருடைய 20வது வயது. அவருடைய 20th பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து Facebookல லான்ச் பண்ணாரு. மார்க் ஜுக்கர்பர்க் இன்னைக்கு உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அப்போ கொடுத்தார் மார்க் ஜுக்கர்பர்க். எப்படி ஒரு உருவானார்னு சொன்னா, அவருடைய இளமை காலத்தை முறையாக பயன்படுத்திக்கிறார். அவருடைய இளமையை முழுமையாக பயன்படுத்திக்கிறார் மார்க் ஜுக்கர்பர்க். ஸோ இளமை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி நம்மளை உயர்த்தும். இளமை பருவம் என்பது சினிமா பார்த்துட்டே இருந்தோம்னா சினிமா வாழ்க்கையாக போயிடும். கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு மட்டும் கண்டுகிட்டே இருந்தோம்னா கனவுடையே போயிடும். கனவு காணணும், அந்த கனவை நனவாக்கணும், அந்த கனவுக்காக உழைக்கணும், அந்த கனவுக்காக முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக கனவுக்காக உழைத்தால் உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக உங்களை உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும். நிச்சயமா அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. உங்களை மொபைல் போன் பயன்படுத்த வேணாம் நான் சொல்லவே இல்லை. மொபைல் போன் பயன்படுத்துங்க, அளவாக பயன்படுத்துங்கள், நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள், நல்ல கருத்துக்களை அதை பார்த்துக் கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களை அதை தேடுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். முன்னேற்றத்துக்கான வழியை அதை தேடுங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் மீட்டிங்ல சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் மொபைல் போன் தான் பார்த்துக்கேன். இன்னைக்கு நான் மீட்டிங்ல சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் மொபைல் போன் சொல்லி இந்த மாதிரி மொபைல் போனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள், அழிவுக்காக பயன்படுத்தாதீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்காக மொபைல் போனை பயன்படுத்தாதீங்க. ஸோ டிஜிட்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத விஷயம். டிஜிட்டல் ஈரா தான் நம்ம இருக்கிறோம். டிஜிட்டல் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நேற்று நடந்த ஒரு விஷயம், என்னுடைய காரோட இன்சூரன்ஸ் பாராயிடுச்சு. என்னுடைய காரோட இன்சூரன்ஸ் வந்து ஐசிஐசிஐ லாம்பார்டு ஒரு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூர் பண்ணியிருந்தோம். என்னுடைய கார் இன்சூரன்ஸ் பாராயிடுச்சு. நான் உடனே இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, எதுவுமே இல்லை, ரினியூவல் பண்ண முடியாது, மதுரைக்கு தான் போகணும், மதுரைக்கு போனீங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. நான் மதுரைக்கு போகணும்னா ஐ ஹவ் டு சிஎல், நான் கேஷுவல் லீவ் அப்ளை பண்ணணும், லீவ் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2000 நான் செலவு பண்ணி தான் மதுரைக்கு நான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு நான் மதுரை வர போகணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் நான் சொல்ல எனக்கு ஞாபகம் ஏன் நம்ம ஐசிஐசிஐ வெப்சைட்டை ஏன் சர்வ் பண்ணணும், ஏன் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சடன்லி இமீடியட்லி ஐ வென்ட் டு ஐசிஐசிஐ வெப்சைட். ஐசிஐ வெப்சைட்டுக்கு நான் போனேன். அங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தேன், ஃப்ரீ நம்பர். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கால் பண்ணேன். என்னுடைய கார் இன்சூரன்ஸ் நான் ரினியூவல் பண்ண வாட் இஸ் தி ப்ராசஸ் டு ரினியூ மை கார் இன்சூரன்ஸ் நான் கேட்டேன். எனக்கு முறையான ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு முறையான பதில் வழங்கப்படவில்லை. ஸோ ஐ வாஸ் ஃபெட் அப். என்னடா இது, நாம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்டாலும் தெரியல,
வெப்சைட்ல போய் பார்த்தாலும் தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் அந்த வெப்சைட்ல கீழே பார்க்கும்போது மே ஐ ஹெல்ப் யூ வித் ஏஐ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. மே ஐ ஹெல்ப் யூ வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் அதை டச் பண்ணேன். அதை டச் பண்ண உடனே வாட் இஸ் யுவர் கிரீவன்ஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யுவர் டெலிகேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உடனே நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு ரெனியூ மை கார் இன்சூரன்ஸ். உடனே அது கேட்டது கைண்ட்லி என்டர் யுவர் கார் நம்பர். நான் கார் நம்பரை என்டர் பண்ணேன். உடனே இதுவா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி, என்னோட பாலிசி நம்பர் நான் செக் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு. உடனே டு யூ வாண்ட் டு ரெனியூ யுவர் இன்சூரன்ஸ் கேட்குது. எஸ் கொடுத்தேன். உடனே அமௌண்ட் கேட்குது. எஸ் கொடுத்தேன். அமௌண்ட் அனுப்புறேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ ரெனியூ யுவர் இன்சூரன்ஸ். ஸோ கஸ்டமர் கேர்ல எனக்கு முறையான பதில் இல்லை. உள்ளூர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன மதுரைக்கு போக சொன்னாரு. ஆனால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ ரெனியூட் மை கார் இன்சூரன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேற்று நடந்த விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு சுலபமாகிடுச்சு எனக்கு வாழ்க்கையில. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இந்த மாதிரி டெக்னாலஜியையும் நம்ம முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வளர்ச்சி தடுக்க முடியாத ஒன்றாக நிச்சயமாக. ஸோ நாம் எல்லாரும் மறுபடியும் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய படிங்க, ரீட் புக்ஸ், இ புக்ஸ் படிங்க, செல்போன் அதுக்கு யூஸ் பண்ணுங்க. செல்போன்ல ரீட் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது எதுக்கு சமம்னா conversing with the finest man in the world. Reading good book is equal to talking with the finest man in the world. உலகிலேயே மிகச்சிறந்த மனிதருடன் பேசிக் கொள்வதற்கு சமமாகும் தரமான புத்தகங்களை நீங்கள் படித்தால். ஸோ புத்தகங்களை படிக்கிறதுக்கு பழகுங்க, அதுதான் உங்களோட முன்னேற்றம். புத்தகங்களை படிக்கிறதுக்கு வேணா நீங்க இ புக்ஸ் யூஸ் பண்ணுங்க, அல்லது கிண்டில். இன்னைக்கு புதுசா கிண்டில் கொண்டு வந்திருக்கலாம், கிண்டில் யூஸ் பண்ணுங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. ஆனால் படிக்க தவறாதீங்க. படிப்பு தான் உங்களை உயர்த்தும், கல்விதான் உங்களை உயர்த்தும், கல்விதான் ஒரு நாட்டை உயர்த்தும், கல்விதான் ஒரு நாட்டை வல்லரசாகும். ஸோ கல்வி கல்வி கல்வின்னு கல்வியை முழுமையாக உங்களுக்கு ஒப்படைச்சிட்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.